கோட்டை நம்பிக்கை. வஞ்சிக்கப்பட்ட தமிழர்களுக்கு வரமாய் வந்த அண்ணன் செந்தமிழன் சீமான் பொதுக்குழுவில் இப்பொழுது சிறப்பு உரை ஆற்ற வருகிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு உணர்வு எழுச்சியோடு ஒன்று கூடியிருக்கிற என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழரின வரலாற்றில் முன் எப்போதும் நிகழாத ஒரு மாபெரும் முன்னகர்வு இக்காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் பெருமைகள் பல நிறைந்த தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் உலகை கட்டி ஆண்ட ஒப்பற்ற பெரும் வீரர்களின் பிள்ளைகள் தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த இனத்தின் மக்கள், இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் நிறைந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் நிற்க இடமற்ற நிலையில் நின்று கொண்டிருக்கிற ஒரு பேரவலச் சூழலில் எல்லாவற்றையும் சரி செய்ய இருக்கிற இறுதி வாய்ப்பு அரசியல் புரட்சி ஒன்றுதான் என்பதை அறிந்து அதை இக்காலகட்டத்தில் சரியாக களத்தோடு பொருத்தி போர் செய்து கொண்டிருக்கிற புரட்சியாளர்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிற ஒரு பொதுக்குழு கூட்டம் இது. என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என் உயிருக்கினிய என் உடன் பிறந்தார்களே, என் நம்பிக்கைக்குரிய தங்கைகளே, தம்பிகளே, எனது அன்பு நாம் தமிழர் சொந்தங்களே, உலகில் நம்மொழி இனம் சாராத பெரும் அறிஞர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட வரலாற்று உண்மை, உலகின் முதல் மொழி தமிழ். உலகில் நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழிகளில் ஒன்று தமிழ். உலக மொழிகளின் தாய் தமிழ். உலகில் ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலேயே படிக்கிற வாய்ப்பை பெற்ற மக்கள் சீனர்கள், கிரேக்கர்கள் எல்லாவற்றையும் விட தமிழர்கள்
அந்த பெருமை பெற்ற பேரினத்தின் பிள்ளைகள் உலகிற்கு பொதுமறை தந்த வள்ளுவ பெருமகனாரின் வாரிசுகள். அந்த மொழி சிதைந்து அழிந்து போனது கூட அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மொழி சிதைந்து அழிந்ததால் கலை இலக்கிய பண்பாடு வழிபாடு எல்லாம் சிதைந்து அழிந்து அடையாளங்கள் எல்லாம் அடியோடு அழித்து ஒழிக்கப்பட்டு இனம் அழிந்து நாடு அழிந்து கொண்டிருக்கிற ஒரு இக்கட்டான நெருக்கடி நிலையில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த சூழலில் தான் உலகில் மிகச்சிறிய எண்ணிக்கை கொண்ட இனங்கள் எல்லாம் தங்களுக்கென்று ஒரு நாடடைந்து விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிற போது எம்மினமும் மற்ற மொழிவழி தேசிய இனங்களைப் போல உரிமை பெற்று விடுதலை பெற்று பெருமையோடு வாழ வேண்டும். ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலையை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலையை அடையும். இந்த கனவை கொண்டவன் 50,000 ஆண்டுகள் மிக நீண்ட வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தில் ஒரே ஒரு மகன்தான் என் அன்பு சொந்தங்களே, அது நம்முயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அதற்கு முன்பு தமிழர்களுக்கென்று ஒரு தாயகம் தேவை என்று சிந்தித்தவர் நம்முடைய தாத்தா தமிழர் தந்தை, நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் சீபா ஆதித்தனார் அவர்கள். நம் முன்னவர்கள் கண்ட கனவுக்கெல்லாம் செயல் வடிவம் கொடுத்தவன் நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். செந்தமிழை, செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலே என்று நம்முடைய புரட்சி பாவலன் பாடியதற்கேற்ப ஒரு செந்தனலாக வந்தவன் நம்முயிர் தலைவன். வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமெனும் நினைவா, உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள், உதவாதினி ஒரு தாமதம் உடனே வெளி தமிழா என்றான் அதே பாவலன். உறங்கி கிடந்த தமிழின கூட்டத்தை உசுப்புவதற்காக பாடினான் இந்த பாவலன். இத்தனை பெரிய இனக்கூட்டத்தில் ஒருவன் உடனே விழித்தான், அவனே நம்முயிர் தலைவன் பிரபாகரன். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். ஆனால் தமிழையும் தமிழரையும் அந்த ஒற்றை புலிதான் உலகம் முழுமைக்கும் உசுப்பியது என்பதை என்னரும் தம்பி தங்குகள் புரிந்து கொள்ள வேண்டும். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா, எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படுவில், நம்பினை பகலினை நள்ளிருள் என்று சிம்பு பறவையே சிறகை விரி எழு, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழி, இங்கு நாட்டிற்கு இழி கழுதை ஆட்சியா, கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பார் எனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, விழிப்புற்று எழு என்றான் புரட்சி பாவலன். எழுந்தான்
நம்முயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். புகழ்ச்சியே நம் பூணாம் என்றும், இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும், வையம் ஆண்ட வண்டமில் மறவே உன் கையிருப்பை காட்ட எழு என்றான். எழுந்தான் நம்முயிர் தலைவன். அவனோடு சேர்ந்து 50,000 மாவீரர்களும் எழுந்தார்கள், கிளர்ந்தார்கள். இன விடுதலை அரசியல் களத்தில், புரட்சி களத்தில் அவர்கள் அங்கே விதையாக விழுந்தார்கள். அவன் வழி வழியே வருகிற மானத்தமிழ், வீரத்தமிழ் மறவர் பிள்ளைகள் இன்னொரு தாய் நிலத்திலே நாங்கள் தமிழர்கள் என்று அறிவார்ந்த அரசியல் களத்திலே கிளர்ந்து எழுந்திருக்கிறோம். அந்த கூட்டத்தில் ஒரு துளியாக இந்த அவையிலே பொதுக்குழுவில் கூடியிருக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, பேரன்பு கொண்டு நான் நேசிக்கும் பேரினத்தின் மக்களே, போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல். அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர். நம் தலைவன் செய்தது நம் இனத்தின் விடுதலைக்காக ரத்தம் சிந்தும் அரசியல். அவன் பிள்ளைகள் இந்த தாய் நிலத்தில் செய்து கொண்டிருப்பது ரத்தம் சிந்தாத போர், அரசியல் போர். இந்த போரில் இடையில் அவ்வப்போது வரும் அக்கப்போர், அது நம் மாட்டுக்கு இரையாக போடக்கூடிய வக்கப்போர் என்பதை என்னிலும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பொதுக்குழுவினுடைய சிறப்பு அறிவிக்கையாக நம் பிள்ளைகள் படித்த பிரச்சனைகளை எல்லாம் கேட்டீர்கள். இருக்கிற நம் மக்கள் அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளில் இது ஒரு துளி, எவ்வளவுதான். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு விடிவு நாம் தமிழர் கட்சியின் வெற்றி ஒன்றுதான் என்பதை என் அன்பிற்கினிய அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு உடன் பிறந்தார்களே, ஒருவன் தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைக்கத் தொடங்கினால் அவன் மனிதனாகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமை மிக்க சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைக்கத் தொடங்கினான், அவன் மாமனிதனாகிறான் என்கிறான் மார்க்ஸ். அப்படி என்றால் நீங்கள் யார்? மாமனிதர்கள். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்கிறான் ஃபிடல் காஸ்ட்ரோ. அப்படி என்றால் நீங்கள் யார்? நம் முன்னவர்கள் பதித்து வைத்த வரலாற்று சுவடின் வழியிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பயணம் யாருக்கானது? வருங்கால தலைமுறைக்கான வழிகாட்டுதலுக்கு. நீங்கள் தடம் பதித்துக் கொண்டிருக்கிற மாமனிதர்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அறிவாசான அண்ணல் அம்பேத்கர் யாருக்கோ உழைக்கிறோம் என்கிற எண்ணத்தை கைவிடு, நீ பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறாய் என்கிற பெருமிதமும் திமிரும் கொண்டு இரு என்கிறார். அந்த பெருமிதத்தையும் திமிரும் கொண்டு நீங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பு வேண்டுகோள். ஏன் மற்றவர்களுக்கு இது வெறும் அரசியல் களம், நமக்கு இது அன்னை தமிழ் தேசியனத்தின் விடுதலைக்கான போர்க்களம்.
மக்களாட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிற மண்ணில் அடிமைப்பட்ட மக்களுக்கு விடுதலைக்கு இருக்கிற கடைசி கருவி ஆட்சி அதிகாரம் மட்டும்தான். இதைத்தான் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார். அதிகாரம் மிக வலிமையானது. அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. இச்சிந்தனையை என் இளைய பிள்ளைகள் எண்ணத்தில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த நிலத்தில் நிறுவப்பட்டிருக்கிற அதிகாரம் மிக கொடுமையானது. நம்முடைய மொழியே பேசிக்கொண்டு நம்முடைய வாக்கையே வாங்கி நம்மால் அதிகாரத்திற்கு வந்து நம் மொழியை அதே மொழியை சிதைத்து அழித்து நம்முடைய வரலாற்று சுவர்களெல்லாம் மறைத்து நம்முடைய அடையாளங்களையெல்லாம் அழித்து நம் இனத்தையே அழித்து முடிக்கிற ஒரு ஈன செயல்களை இந்த திராவிடர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகங்கள் அறிந்து கிளர்ந்து எழ வேண்டும். ஒருவன் அடிமைப்பட்டு கிடக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அதைத்தான் நமது முன்னவர்கள் பல ஆண்டுகளாக செய்தார்கள். தாத்தா கலிய பெருமாளிலிருந்து, அண்ணன் தமிழரசனிலிருந்து, அருமை பெருமகனார் அருக்கோலிருந்து எண்ணற்ற பெருமக்கள், தாத்தா சி பாதத்தனார், தாத்தா கி அப்பே விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, மறைமலை அடிகள், கணக்கில்லை. அவ்வப்போது எழுகிற கிளர்ச்சிகளை எழுச்சிகள் எல்லாம் திராவிடர்கள் தங்கள் அதிகார வலிமையை கொண்டு அடக்கி ஒடுக்கிவிட்டார். அப்படித்தான் நம்மையும் எண்ணினார்கள். சினிமா எடுத்து திரிகிற சின்ன பைய சீமான் நம்மளை என்ன செய்து விடுவான் என்று நினைத்தார்கள். இவன் 5 அடி உயரமுள்ள மனித உருவம் என்று நினைத்தார்கள். இவன் பிரபாகரன் என்ற பெருமரவனின் துவக்கில் இருந்து வந்த தோட்டா என்றவர்களுக்கு தெரியவில்லை. இவன் வெடிப்பான் வெடிப்பான் வெடிப்பான், வெடித்துக் கொண்டே இருப்பான். அவன் இதய துடிப்பு வெடிப்பு எல்லாம் இனத்தின் விடுதலை, இனத்தின் விடுதலை, இனத்தின் விடுதலை ஒன்றுதான். நாங்கள் விழுவோம், ஒன்று விழுந்தால் 100 எழுவோம், 1000 எழுவோம். எப்படி எழுவோம்? தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்று எழுவோம். இங்கே என் மக்களிடத்திலே கடந்த கால காயமோ எதிர்கால கனவோ இல்லை, நிகழ்கால தேவை மட்டுமே இருக்கிறது. அடர்த்தியாக மீள முடியாத வறுமை, ஏழ்மை, அதனால் வந்த அறியாமை, அதனால் வந்த மறதி, அதனால் வந்த இந்த அடிமை நிலை, இதை வைத்துத்தான் இந்த நிலத்தில் முதலீடு செய்து இந்த அரசியல் தலைவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அடிமை எப்படி பிறக்கிறான் என் அன்பு சொந்தங்களே? அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் அடிமையாகிறான். எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறான். தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான்.
அப்படி அடிமையாகி போன கூட்டம்தான் என் இன சொந்தங்கள். இதிலே உங்களுக்கு சொல்லுவேன், நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை. இனத்தின் பிணத்தின் குவியலுக்கு இடையிலே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தாயின் தாலாட்டில் வளர்ந்தவர்கள் அல்ல. தமிழ் பேரின மக்களின் சாவில் கேட்ட ஓலத்திலும் ஒப்பாரியிலும் வளர்ந்து வந்த பிள்ளைகள் நாம். தண்ணீரில் கண்ணீரிலும் இரத்தத்திலும் கருக்கொண்டு உருவான பிள்ளைகள் நாம். இவ்வளவு பெருமை கொண்ட இனம் வீழ்ந்ததற்கு காரணமே நம் இன முன்னோர்கள் சொந்த பேரன்பும் பெருந்தன்மையும் தான். அதனால் செய்த பிழையால் இந்த இனம் இப்படி வீழ்ந்து போனது. முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போகுங்கிறான். முதலில் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணமற்று போகும். அப்படி போர்க்குணமற்று போய்விட்டது. 13 தலைமுறைக்கு ஒரு முறை அவன் மரபணு மாறியிருங்கிறான். அந்த மரபணுவை புதுப்பிக்காமல் விட்டுவிட்டவர்கள் நமது முன்னவர்கள். இப்போது என்ன நடக்குது? தமிழ் பேரினத்தின் வரலாற்றை புகட்டி புகட்டி ஊட்டி ஊட்டி மறுபதிப்பு செய்து கொண்டிருக்கோம். மறுபதிப்பு, மரபணுவை மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். என்ன மரபணு? அறத்தையும் மானத்தையும் வீரத்தையும் உயிரென்று வாழ்ந்த மறவர் கூட்டத்தின் மரபணுவை பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் பிரபாகரன் பிள்ளைகள் ஊட்டிக் கொண்டிருக்கிறோம். தேர்தலில் நிப்பியா வெல்வியா இதுவெல்லாம் வெற்றி என்று இவர்கள் சொன்னால் வெக்கி சாகலாம், வெக்கி சாகலாம். இந்த கட்சிகள் பெறுவது வெற்றியா? என்னை போல ஒரு மறவன் மகன், பிரபாகரன் மகன், என்னையை போல ஒரு தலைவனுக்குள்ள தகுதி என்ன? தான் பிறந்த மண்ணையும் தன் மக்களையும் முழுமையாக நம்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். நான் என் மக்களை முழுமையாக நம்புகிறேன், நேசிக்கிறேன். அதனால் அவர்களை நம்பி அவர்களுக்காக நிற்கிறேன். தோல்வி அவர்கள் தந்த பரிசு, வெற்றி அதுவும் அவர்கள் தந்த பரிசு. ரெண்டும் யாருக்கானது? அவர்களுக்கே ஆனது. ஏன்? நாங்கள் அவர்களுக்கானவர்கள். ஒரு வீர மகன், எளிய பிள்ளைகள் எங்களைப் போல தனிச்சு களத்திலே தத்துவ நிலைப்பாட்டில் சொல்லி கொள்கை கோட்பாட்டை எடுத்து பேசி நின்று என்னை வென்று காட்டா, அது வெற்றி. பெரிய கட்சி, பெரிய கட்சி வாக்குக்கு காசு கொடுத்தாத்தான், ஓட்டுக்கு காசு கொடுத்தாத்தான் போடுவான். யாரு? சொந்த கட்சியே. மாநாட்டுக்கு காசு கொடுத்தாத்தான் கூடுவான். சாராயன் சாப்பாடு போட்டாத்தான் கூடுவான். சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா அவனே தட்டு கடத்துக்கு ஓடுவான். வெறித்தனமா வெறித்தனமா இருப்பான். எங்க? பின்னாடி வீரனை போட்டு வெறித்தனமா வெறித்தனமா இருப்பான். ஆமா, இது படிக்கிற கூட்டம்லாம் ஒரு இடத்துல கூடுது, கையை கடிக்கிற கூட்டம் ஒரு பக்கம் கூடுது. அது சொன்னா கோச்சுக்கிறாங்க. என்னங்க நாங்க அணில் தானங்க, நாங்க காயை கடிச்சோம் கனியை கடிச்சோம், அப்போல்லாம் பேசாம இருந்தீங்க, கையை கடிச்சோன்னா கத்திரியிலேங்கிறான். எல்லாவற்றையும் திரை போட்டு மூடியவர்கள், எல்லாவற்றையும் திரையை போட்டு மூடி பழக்கப்பட்டவர்கள் இப்போது நமது எழுச்சியை ஒரு திரையை போட்டு மூடலாம் என்று நினைக்கிறார்கள். இது திரையை போட்டு மூடக்கூடிய குப்பை அல்ல, இது கனண்டு கொண்டிருக்கிற பெரு நெருப்பு, புரட்சி தீ என்பதை புரிந்து கொள்ளணும். மதிப்புமிக்க பெருமகனார் ஐயா காப்பா அரவணன் தமிழனின் அடிமை நிலைக்கு சொல்லுகிற காரணம்
போர்க்குணமின்மை, தன்னினப்பகை, இச்சாதி உயர்ந்தது இச்சாதி தாழ்ந்தது, இம்மதம் உயர்ந்தது அம்மதம் தாழ்ந்தது என்று தன்னினப்பகை, சொந்த ரத்தங்களுக்குள்ளே யுத்தம், தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழிவான சிந்தனை. எப்படி சிந்தனை? இக்கரைக்கு அக்கறை பச்சை. தன் மொழியை விட அவன் மொழி உயர்ந்தது, தன் நிறத்தை விட அவன் நிறம் சிறந்தது, தன் உணவை விட அவன் உணவு உயர்ந்தது. இந்த இழி சிந்தனை. அதற்கு மேலே சகிக்க முடியாத திரைக்கவர்ச்சி, அதை வைக்கிறார். தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் முன்னத்தி ஏறான நம்முடைய அண்ணன் தமிழரசன் அவர்கள் சாதி மதம் சாராயம் திரைக்கவர்ச்சி நாள்தான் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சியின் முதல் எதிரி என்கிறார். இதை சாய்க்காமல் உன்னால் எதையும் சாதிக்க முடியாது. அன்பு பிள்ளைகள், இங்கே என் தம்பிகள் பேசும்போதெல்லாம், துறை எல்லாரும் பேசும்போது கூட சுட்டாக்குமா என்னை தம்பி வெற்றி சிலன் இல்லை, இது வென்று விடுவியா வென்று விடுவியா வென்று விடுவியான்னு. முதல்ல 234 நின்று விடுவியான்னு கேட்டவன் இப்போ நம்மளை பார்த்து வென்று விடுவியா வென்று விடுவியான்னு, ஏன் வென்று விடுவான்ங்கிற நடுக்கு அவனுக்கு வந்ததுனால இப்போ நம்ம நிற்கிறோம்னு வச்சுக்க, நீ அவ்வளோ பெரிய ஆளா, அந்த கேள்வி ஏன் வருது? ஒரு பயம். புரியுதா? நம்ம தான் ஆளே இல்லையே, விட்டு போண்டி தானே. அவ்வளோ பெரிய ஆளா? இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆட்டத்தில் வைக்க மாட்டான் அவன், இல்லை மற்றவையிலே வைப்பான். பயம். போட்டியிலே இல்லை, அதான் சரியா சொல்றாங்க. ஏன்னா நமக்கு போட்டி யாருமே இல்லைங்க. நாங்கள் முன்வைக்கிற அரசியல் கோட்பாட்டை, நாங்கள் முன்னெடுக்கிற அரசியலை நீ அறிந்து கொள்ளவே இன்னும் 1/2 நூற்றாண்டுக்கு மேல ஆகும்டா. நீ அதை தெரிஞ்சுக்கிறவே. இங்கே 2 போட்டி தான் என் உடன் பிறந்தவனே, 2 போட்டி தான். நம் நிலத்தை இங்கே பேசிய என் தம்பி பாலமுரளி சொன்ன மாதிரி எல்லாமே பெரியார் தான் அவர்கள் நிலைப்பாடு. ஏன் என் மொழி சிதைந்து அழிந்து, என் கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து அழிந்து, என்னுடைய வழிபாடு படி போய், எங்களுடைய ஆட்சி அதிகாரம் பறி போய், என் நிலவளமெல்லாம் களவு போய், இந்த 5க்கும் 10க்கும் என் ஆத்தாளப்பனும் கையேந்திர நிலையில் நிற்ப காரணம் எல்லாமே அவர் தான். இந்த நாட்டை ஒரு திருடர்கள் கூடாரமாக மாற்றி, திருடிய பணத்திலே என் மக்களுக்கும் பங்களித்து, மாசம் 1000 மாசரை வாக்குக்கு காசு எப்படி கெடுத்து நாசமாக்கிய திராவிட திருட்டு சித்தாந்தத்திற்கும் தமிழ் தேசிய கருத்தியலுக்குமான போர்தான் இந்த தேர்தல். இந்தியன் நான் இல்லை, திராவிடன் அதுவும் நான் இல்லை. நான் யார்? நான் தமிழன். அப்ப போர் யார்? இந்தியர், திராவிடர், தமிழர். இதான் இங்க போர். போட்டி தான். என்னடா நீ சில்லறையும் சினிமாவையும் வச்சு உயர்ந்த சித்தாந்தத்தை வீழ்த்து விட முடியும்னா அப்புறம் என்னடா புரட்சிக்காரன், நம்ம என்னடா போராளி? என் அன்பு பிள்ளைகளே, இங்கே போட்டி என்பது இதுவரை இந்த நிலத்தில் நிலவிய அரசியலுக்கும்
இதை அழித்து ஒழித்து விட்டு ஒரு தூய ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று துடிக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகளுக்குமான போட்டிதான் 2010 இந்த அரசியல் தேர்தல் களத்தில் நடந்து கொண்டிருக்கிற போட்டி. தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற முடியும் என்று ஒரு கட்சி எங்கேயாவது நிரூபிச்சிருக்கா? தனிச்சு நின்று எளிய பிள்ளைகளை நிறுத்தி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த சின்னத்தை வச்சு வென்று 3வது ஒரு கட்சியாக அங்கீகாரம் பெரிய கட்சியாக வந்துவிட முடியும் என்றால் இந்த அங்கீகாரத்தை அரியணை ஏறுகிற அதிகாரமாக மாற்ற முடியுமா? முடியாதா? இப்படித்தான் என் தலைவன் காடு புகும்போது எல்லாரும் நினைத்தார்கள், சின்ன பசங்கள் ஒத்தை துப்பாக்கி கொண்டு போய் என்ன செய்து விட முடியும் என்று. அந்த ஒற்றை துப்பாக்கியை தூக்கியவனை வீழ்த்த உலகில் 22 நாடுகள் திரண்டு வந்தது. பயப்படுவன் தான் படை திரட்டி கூட்டமா வாங்க என்பவன். துணிந்தவன் ஒற்றையாளாக போவான். என் பரம்பரை விளையாட்டு கபடி, என் முன்னவன் கண்டுபிடித்த விளையாட்டு. 7 பேர் ஒற்றை மகன், கோட்டை தொழா 7 பேர், தொழினம் புழா ஒருத்தன். அந்த ஒருத்தன் இவன். இந்த துணிவல் இவனுக்குள் விதைத்தவன் அவன். 22 நாடு. எத்தனை நாடு? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, உங்களுக்கு ஒரு பெருமிதமும் திமிரும் வர வேண்டும். 3ஆம் உலக போர் நீருக்காக வரும் என்றார்கள். 3ஆம் உலக போர் அல்ல, இனிமேல் ஒரு போர் வந்தால் அது 4ஆம் உலக போர். அப்ப 3ஆம் உலக போர் அது நடந்து விட்டது. நடத்தியவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். ஒற்றை மகனையும் அவன் படையும் வீழ்த்த உலகப் படைகள் எல்லாம் திரண்டு வந்தது. அந்த படையோடு எதிர்த்து போரிட்டான் என் தலைவன் என்றால் தமிழீழ மண்ணில் நடந்தது. அறிவார்ந்த பெருமக்களே, 3ஆம் உலகப் போர் எல்லா வல்லாதிக்க நாடுகளின் துணையோடு ஒரே ஒரு மகனை வீழ்த்த சூழ்ச்சி சதி செய்து ஆயுதங்கள் இல்லாது நிற்கதியாக நிற்க வைத்து 22 நாடு ஒப்புதல் வாக்கு மூலம் கோத்தபாய ராஜபக்சே இராணுவத்துறை அமைச்சரும் அனைவரும் சொல்றான், 22 நாடுகளின் துணையோடுதான் விடுதலை புலிகளை இறுதி போரில் வென்றோம் என்று. அப்படி என்றால் அங்கே நடந்தது சிங்களனுக்கும் தமிழனுக்குமான போர் அல்ல என் உடன் பிறந்தவர்களே, அது 3வது உலகப் போர். நடத்தியவர்கள் மான தமிழ் மக்கள், வீர மறவர் குலத்தின் பிள்ளைகள். தலைமையேற்றவன் என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் என்ற பெரும் மாவீரன். இப்போது நடப்பதும் அரசியலிலே அதேதான். ஊழல் லஞ்சம் அது ஒரு பக்கம், அந்த கூட்டம் எல்லாம் ஒரு பக்கம், உண்மை நேர்மை அது ஒரு பக்கம், இதிலே என் மக்கள் எந்த பக்கம்? இதான் இந்த அரசியல், இந்த தேர்தல் 2026 தேர்தல். வாக்குக்கு காசு கொடுப்போம் அது ஒரு கூட்டம், என் மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்போம் அது ஒரு கூட்டம், குடிக்க வைப்போம் ஒழிப்போம், நன்றாக எங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்போம் அது ஒரு பக்கம். மும்மொழி கொள்கை அவன் அங்கிட்டு, அது உனக்கு இந்த தேர்தலில் இடம் இல்லை, போட் வேலையும் இல்லை. இருமொழி கொள்கை அவன் இந்த பக்கம், ஒரே மொழி கொள்கை தமிழ். இதான் இங்க இருக்கிற போட்டி. போட்டு குழப்பிக்கிற கூடாது. நீ இலவசம், அவன் மிக்சி கிரைண்டரு,
தொலைக்காட்சி, அப்புறம் மடிக்கணினி, மிதிவண்டி அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இலவச அரிசி. இங்கிட்டு இப்போ என்னுடைய தம்பி ஒருபடி மேலே போய் உந்துருளி மோட்ரு பைக்கு காரு. இப்போ நான் வந்து வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர். ஏன்னா இல்லை தம்பி ஒரு காரு மோட்ரு பைக் கொடுக்குறாருன்னா ரோடு சரியில்லை, சாலை சரியில்லைனா ஒரு வேளை என் ஹெலிகாப்டரில் பறந்து வேற ஒரு இடத்துக்கு போய்க்கலாம். அதனால் இலவசம் ஒரு கூட்டம். இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல, அது வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம். ஏன்? ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் என்ற பெருந்தகை. இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து பெறுகிறீர்கள்? எங்கள் கேள்வி. இப்ப நீ என்ன செய்வார்? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதுதான் இந்த பிள்ளைகளின் கனவு. மோட்டர் பைக் அவனை வாங்கிக் கொள்வான், மகிழ்வுந்து கார் அவனை வாங்கிக் கொள்வான், மடிக்கணினி அவனே, மிதிவண்டி அவனே, வீடு அவனே கட்டுவான், மாவரைக்கிற எந்திரம், மசாலா அரைக்கிற அவனை வாங்கிக் கொள்வான். ஏன்? வாழ்வாதார பெருக்கம், வருவாய் பெருக்கம் திட்டம் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் கனவு. அதற்கு என்ன வழி? தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம். என்ன பொருளாதாரம்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. உன் வாழ்விடத்திலே அரசு பணி. சாராய பொருளாதாரம் 50,000 கோடி. பால் பொருளாதாரம் ஆண்டுக்கு 1,50,000 கோடி. சாராய பொருளாதார பக்கம் ஒரு கூட்டம், பால் ஒரு பக்கம். இது உயிரை எடுக்கும், இது உயிரை கொடுக்கும். எதன் பக்கம்? என் மக்கள். இதான் இங்க இருக்கிறது. சாராயம் விற்பவன் அரசு வேலை, ஆடு மாடு வளர்த்து பால் கறி அதை செய்பவன் அரசு வேலையா இருக்கக்கூடாதா? அப்போ பால் பொருளாதாரம். ஒவ்வொன்றுக்கும் மாற்று. எது மாற்று? இதுதான் மாற்று, இதுதான் மாற்று. பேருந்து கட்டணம் அல்ல இலவசம். ஆக சிறந்த கல்வி, உலகத்தின் தலை சிறந்த கல்வி. உலகத்திலே முதலிடத்தில் தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. சின்ன நாடு, 6.5 கோடி மக்கள். இந்த 5 நாட்டையும் முந்திக்கொண்டு அன்னை தமிழினத்தின் பிள்ளைகள் ஆக சிறந்த கல்வியை என் பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகப்பெரிய செல்வம், ஆகப்பெரிய வளம் அறிவு வளம். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நகர்ப்புறம் கிராமப்புறம் என்று பிரிவு பாகுபாடு இல்லாத ஒரே மாதிரி கல்வி. சொல்லுவாரு, சாத்தியப்படுத்துவார். சாத்தியப்படுத்துவதற்கு சாதனை, சாத்தியப்படுத்த முடியாது என்பதை சாத்தியப்படுத்துவதுதான் சாதனை. அதுக்கு தான் பேர் புரட்சி. எப்படி முடியும்? ஒருவன் பேசுவதை எல்லாரும் கேட்க முடியும். ஒளிவாங்கியை படைத்தான், தேவை கண்டுபிடிச்சிருச்சு. விரைந்து செல்ல வேண்டும், வாகனம் தேவை கண்டுபிடிச்சிட்டு, தேவைதான் கண்டுபிடிக்குது. இப்ப நான் சொல்றது தேவையா தேவையில்லையாங்கிறத நீ பார்க்கணும். இங்க போட்டி, இதுதான் போட்டி. மாசு தூசெல்லாம் இங்கே எல்லாம் அங்கிட்டு போய் பார்ப்பார். எங்கள் ஊரில் கரகாட்டக்காரி வந்தால் கூட தான் கூட்டமாக போவாங்க. நான் கூட தான் போயிருக்கேன். தான் எங்கள் அண்ணன்லாம் வந்துருக்கல. எங்கள் அண்ணன்லாம்
அப்போல்லாம் அந்த படங்கள் ரிவால்வர் ரீட்டா இந்த மாதிரிலாம் வரும்போது பேரை கரகாட்டக்காரங்க வச்சுக்கிடுவாங்க. ரீட்டா, தம்பி வாடா ரீட்டா ஆடுறாள்மடா சோதுகுடியில் பார்க்க போகும்னு கூட்டிட்டு போய் பார்ப்போம். கடன் வாங்கியாவது அன்பளிப்பு குத்துன ஆளுகள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு இதுன்னு பேசினா எப்படி இருக்குது? இப்போ இது பார்த்துக்குறோம். களத்தில் விளையாடும் போதானே எவன் ஆட்டம் சிறப்பாக இருக்கும்னு தெரியும், யார் ஆட்டம் சிறப்பாக இருக்குன்னு தெரியும். பார்ப்போம் யார் மக்களுக்கானவர்கள், யார் நாட்டுக்கானவர்கள் என்று மக்கள் அன்னைக்கு தான் முடிவெடுக்க முடியும். அப்போ போட்டி எதற்கும். நாங்கள் திராவிடர்கள் அது ஒரு பக்கம், நாங்கள் தமிழர்கள் இது ஒரு பக்கம். இப்படி ஒரு கட்சி பேரறிவிப்பு செய்யுமா? இப்படி ஒரு கட்சி எல்லாமே பெரியார் அந்த பக்கம் நின்னுக்க, ஒருத்தம் கூட எனக்கு ஓட்டு போட்டுறாத. என் இனத்தின் முன்னோர்கள் ஒவ்வொருவரும் பெரியார் இந்த பக்கவா எனக்கு போடு. அப்படி யார் பெரியார்? எத்தனை ஆயிரம் பெரியாரை ஜனவரி 3ஆம் தேதி அடுக்கிறேன்னா அன்னைக்கு பாரு. எனக்கு இதுக்கு நேரம் இல்லை, இங்க நேரம் இல்லை. அன்னைக்கு அடக்கம் பண்ணிட்டு தான் வெளியேறுவேன். பார்த்து புரியுதா? திராவிடர்கள் நாங்கள் எண்ணுபவன் ஒருவன் கூட எனக்கு ஓட்டு போட வேண்டாம். தமிழர்கள் நாங்கள் என்று எண்ணுபவர்கள் மட்டும் இந்த பிள்ளைகளுக்கு வாக்கு தாருங்கள். கடையலு வள்ளல்கள் பாரி ஓரி காரி பேகன் ஆய் நல்லி அதியமான் தகடூரை தலைமையிடமாக கொண்ட ஆண்ட அதியமான் நெடுமான் அஞ்சினம் பாட்டன் வள்ளல் அவ்வை பெருமாட்டியின் அன்பிற்குரியவன், பேரன்பை பெற்றவன், மதிப்பிற்குரிய பெருமகன். என்ன இருக்கிறது உன் அடையாளம்? தர்மபுரியிலே நடுச்சாலையில் அதியமான் ஒரு சின்ன சிலையாக அவ்வை கையேந்தி நிற்கிறது போல, அவன் அன்பளிப்பை பெறுவது போல ஒரு சிலை. அவ்வளவுதாண்டா உன் அடையாளம், இவ்வளவுதாண்டா உன் மதிப்பு. ஏற்காட்டில் ஏறுகிற போது என் அன்பு தம்பி தங்கைகளே, அந்த வளைவிலே அதியமான் நெடுமான் அஞ்சி என்று இருந்த பேரை எடுத்து விட்டு ஐயா ஈவேரா பேரை நிறுவுகிறாய் என்றால் உன் அதிகார திமிரிலே என்ன செய்து விடுவார்கள் இவர்கள் தமிழர்கள்? மானங்கட்டவர்கள் 1000-500க்கு வாக்கை போட்டு விடுவார்கள் என்று எண்ணுகிறீர்கள். களத்திலே நிற்பவன் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருமகனை பார்த்தோ, ஐயா எம்ஜிஆரை பார்த்தோ, ஐயா கருணாநிதியை பார்த்தோ, ஜெயலலிதா அம்மையாரை பார்த்தோ அரசியலுக்கு வந்தவன் அல்ல. அரசியலுக்கு வந்தவன் அல்ல. கரவேட்டி கட்டி இப்படி கையில் தலைவர் படத்தை சட்டப்பையில் வச்சுக்கிட்டு வந்தவன்ல, கழுத்தில் சைனைட்டு குப்பிய மாட்டிக்கிட்டு இருந்த தலைவனின் பின்னாடி வந்தவன். இடுப்புல எதிரி நெஞ்சை துளைக்கிற தோட்டாக்களை பூட்டிய துவக்கை தூக்கி வந்தவனுடைய பிள்ளைகள் இவர்கள். அவன் களம் வேறு காலம் வேறு, அவன் மகன் இவன் களம் வேறு காலம் வேறு. அவன் சீருடை அணிந்து ஆயுதம் தூக்கினான், நாங்கள் சீருடை இல்லாது அறிவாயுதம் தூக்குகிறோம். நோக்கம் ஒன்றுதான், என் இனத்தின் விடுதலை. அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சியுறும் போது எவரும் எதிர் நிற்க முடியாது. நாங்கள் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்ட இனம், அதிலும் அடிபட்ட புலி வெறி கொண்டு எழுச்சியுறும் போது யாவரும் எதிர்வராது. இதுதான் இங்கே போர். இந்த தேர்தலில் சண்டை இதான் தம்பி, இதான் நடக்கும். என் இரத்த சொந்தங்களே, என் கனவை சுமந்து போகிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, சாதி பார்ப்பவன், சாதியை காக்க நினைப்பவன், சாதியை பார்ப்பவன் ஒரு பக்கம் இருக்கட்டும்.
சாதிக்க துடிப்பவன் நம்பக்க நிற்கட்டும். மதம் பெரிது காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பவன் எப்பக்கமும் நிற்கட்டும். அதை விட புனிதமானது மனிதம், அது வேண்டும் என்று நினைப்பவன் நம்பக்கம் நிற்கட்டும். அதுதான் இங்கே. நீங்கள் மிகப்பெரிய கனவை சுமந்து நிற்கிறீர்கள், உங்களையே அறியாமல். உங்கள் முன்னவர்கள் தூக்கி சுமந்த பெருங்கனவை உங்களை அறியாமல் உங்களுக்கு மரபணியிலே கடத்தி இருக்கிறார்கள். கடத்தியவன் யார்? நம் உயிர் தலைவன். அவனுக்கு கடத்தியவன் யார்? அவன் முன்னவர்கள். அவனுக்கு கடத்தியவன் யார்? அவன் முன்னவர்கள். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமோ இல்லையா? எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கும் இங்குற்ற திராவிட நரிகளால் தொல்லையா? ஏன் இவன் பாரதிதாசனை போற்ற மாட்டான்? ஏன் இவன் பாரதியை போற்ற மாட்டான்? போற்ற மாட்டான். ஏன்? தமிழை பாடினான், தமிழுக்காக பாடினான், தமிழருக்காக பாடினான். அவன் பிடிக்காது, அது ஒழிக்கணும். சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம். அந்த நரி எந்த நரின்னு நீ கேட்டு பார்க்கணும். இல்ல அவன்கிட்ட தான் கேளு. சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழர் அரசு, பொங்கும் உணர்வில் எழுந்தமிழர் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். அந்த போர் எந்த போர்? திராவிட அக்க போர், தமிழ் தேசிய இன விடுதலை போர். ரெண்டு கடையில் தாண்டா சண்டை. இங்க 4 முனை போட்டி, 7 முனை போட்டி. நீ 3 பேரும் திரிசூலத்துக்கு என் தம்பி ஏதோ ஒரு சொன்னானடா, மூவிலையா, மூவிலை வேலா, மூவிலை வேல், திரிசூலம் அது சமஸ்கிருதம், மூவிலை வேல். இது ஒரே வேல். எந்த வேல்? கந்தவேல். ஒரு அந்த வேல், தந்த வேல் யார்? இந்த வேல். புரியுது நினைக்கிறேன். அவன் நடுக்கம் இல்லாமையா திருச்செந்தூர்ல போட்டேன் பாரு. டே முருகா, டேய் அப்பன் இங்க பாரா, டே உன் பேரன் உனக்காக தான் பேசிட்டு. முருகா, நீ உன் வேலோட வா, உன் பேரன் நான் உன் தமிழோடு வாரேன், இருவரும் திருச்செந்தூர்ல விளையாடுவோம்டா, எவன் வர்றான்னு பாப்போம்னே. அப்ப என்னாச்சு? அப்புறம் தமிழ்ல ஓதாம விட்டான உன்னைய. என் தம்பி அருளினிய ரொம்ப இதாகிறான், கோபப்படுறான். அவசரப்பட்டாத, கொஞ்சம் ஒரு 6 மாசம்தான். அவனையே அழிச்சிட்டு அதிகமா நெடுமா நஞ்சின்னு எழுத வைப்போம். தேர்தலை கடந்துட்டா அப்புறம் நமக்கு 29 வரைக்கும் நிறைய நேரம் இருக்கு. அண்ணனே வண்டிடுறா, வாடா, டே அழிடா, நான் நிற்கிறேன், அழிடா, மறுபடியும் எவன் வந்து அழிக்கிறான், வாடா. வழக்குக்கு பயந்தமா இல்லை சிறைக்கு பயந்தமா, அவதூறுக்கு பிறந்த அவதூறு எல்லாம் பரப்பின அவதூறுக்கு பறந்தமா, இல்லை எதுக்குடா பயந்தோம்? டே நம்ம மானத்துக்காக போராடி செத்தவன், மானம் போனால் உயிரே போச்சுன்னு நினச்சவன். ஆனால் மானம் கெட்டவன் பேசுறதுக்கெல்லாம் நம்ம மானம் கட்டுருச்சுன்னு நினைக்கக்கூடாது. புரியுதா? அதெல்லாம் என் பிள்ளைகளே, விமர்சனத்தை தாங்குங்கள், இல்லை என்றால் நீங்கள் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறை கடந்து வாருங்கள், இல்லை என்றால் அற்ப வெற்றியை கூட உங்களால் தொட முடியாது. உங்கள் முன்னால் நிற்கிறவனை பாருங்கள், ஒரு எளிய மகன். என் அம்மா தமிழ்ச்செல்வி சொல்ற மாதிரி, இவ யார் நினைக்கிறீங்க? சாதாரண ஆள். இதே சீமான் வந்து பெரிய செல்வந்தன், புகழ்பெற்ற பெரிய பெரிய நடி, எங்கால் தூக்கி இருக்க மாட்டாப்ல. பெரிய அரசியல் பின்புலம் எடுத்திருக்க மாட்டாப்ல. எவனுக்குடா வெறி இருக்குதுன்னு பார்த்து எடுத்திருக்காப்ல பாரு.
ஏன் இப்படி சொல்றேன்னு வேற ஆளாக இருந்தால் 0.7 விழுக்காடு அரை விழுக்காட்டுக்கே கோடிக்கணக்காக பேரம் பேசி சீட்டு கொடுக்கும்போது 8.5 விழுக்காடு தப்பாக சொல்றிய 8.22 அப்படின்னா கிட்ட ஏறக்குறைய 8.5 விழுக்காடு வாக்கு வச்சுருக்கோம். அவனுக்கு தெரியும் இந்த வாட்டி இவன் ஒன்றுமே செய்யனாலும் அதுவா 16 ஆயிரும்னு தெரியும் அவனுக்கு. என்ன நம்பிக்கையில் பேசுகிறான் சீமான். இந்தியாவை யார் ஆள்வது? போட்டியில் நான் இல்லை. ஏன்னா நான் பிரதமர் இல்லை, என் பிள்ளைகள் பிரதமர் இல்லை. முதன்மை அமைச்சர், இந்திய முதன்மை அமைச்சர் நாங்கள் யார்? அது இல்லை. அவனுக்கு தெரியும் நான் இந்த நாட்டுக்கானவன், இந்த இனத்துக்கான மகன்னு தெரியும். என கடைசி நேரத்தில் என்னுடைய சின்னம் எடுக்கப்பட்டு ஒரு ஒளி வாங்கி இந்த மாதிரி மைக்கு 4வது வெட்டியில், சில தொகுதியில் 3வது வெட்டியில், சில தொகுதியில் 8வது வெட்டியில் அதை தேடிருக்கான் என் மக்கள். எவ்வளவு மகத்தான மக்களுக்கு இடையில் நாம் பிறந்து வந்திருக்கோம் பாரு. சாதி மத உணர்வை ஊட்டினான், தகட்ட ஊட்டினான். சாராய போதையை ஊட்டினான், சாப்பாடை கைகளில் நீட்டினான். பணத்தை பல ஆயிரத்தை கட்டுக்கட்டாக காட்டினான். எல்லாவற்றையும் கடந்து தன்மானமிக்க இனமானமிக்க தமிழ் மக்கள் நல்ல அரசியல் இந்த நாட்டில் மலர வேண்டும், நல்லாட்சி இந்த நாட்டில் நிறுவப்பட வேண்டும். உழைக்கும் எளிய மக்களுக்கான அதிகாரம் அது நிறுவப்பட வேண்டும். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும். இல்லை, மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் அரசியல் செய்ய முடியும். அது எவனிடத்தில் அந்த மனம் இருக்கிறது என்றை தேடி இழந்துவிட்ட உரிமைகளை பெற, இருக்கிற வளங்களை நிலங்களை காத்து இன்னொரு தலைமுறைக்கு பாதுகாப்பாக கொடுத்து விட்டு செல்ல இந்த பிள்ளைகள் வெல்ல வேண்டும் என்று 36 லட்சம் மக்கள் தேடி தேடி வாக்கு செலுத்தி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உயர்த்தியிருக்கிறார்கள் என்றால் இந்த தேர்தல் முழுக்க அவர்களுக்கானது. ஒரு எழுத்து பேச்சு எல்லாம் என் மக்களின் எதிர்கால வாழ்வுக்கானது. அதை எடுத்து வைக்கும்போது இவ்வளவு தூரம் என்னை கரையேற்றி விட்ட என் மக்கள் இன்னும் மிச்ச இடத்துல ஏற்றி கரையில் உயர் விட வேடானா என்ன? மக்கள் சரியில்லைன்னு சொல்லாத, அது சொல்லி பழகாத. என் பிள்ளைகளுக்கு அந்த குழப்பம் இருக்கு. கட்சிக்குள்ளே எங்கூட என் தம்பி திருமுருகன் தம்பி வெற்றி செல்லணும்னு சொல்லலாம். சரியில்லைன்னு நீ சொல்லிட்டீன்னா உன்னை எனக்கு நல்லா தெரியும், இவன் தான் சரியில்லைன்னு முடிவு பண்ணிடுவேன். ஏன்னா எப்பவுமே சரியில்லை என்றால் அதை சரி செய்வதும் உன் வேலை என்பதை நீ புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதே மாதிரி தான் நானும் பேசிட்டு இருந்தேன். நீ உங்க அண்ணன்ட்ட பேசுகிற மாதிரி நான் எங்கள் அண்ணன்ட்ட பேசினேன். அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்ட்டு. அவர் கேட்டுட்டு கடைசியாக சொன்னார், எல்லாரும் சரியாக இருந்தா நாம் எதுக்குப்பா போராட வேண்டிய தேவை வருதுன்னு கேட்டோம்ல. இப்போ நான் உனக்கு என்ன சொல்லுவேன்? பிழை யாரோடதா வேணாலும் இருக்கட்டும், யாருடையதா வேணாலும் இருக்கட்டும், ஆனால் திருத்துபவன் நீயாக இரு. பார்வையற்ற நம் சொந்தம் ஒருவனுக்கு நீ எப்படி இடத்தை கடக்குவதற்கு பாதையை கடக்க கை கொடுப்பியோ, அதுபோல பசியோடு இருப்பவனுக்கு எப்படி உணவளிக்க வேண்டும் என்று உணவளிப்பியோ, அப்படி வேலை செய்யாதவனுக்கும் சேர்த்து வேலை செய். ஏனென்றால் நீ தலைவன். தலைவர் நினைச்சிருந்தா நம்மளை ஆதரிக்கிறவங்களுக்கு போராடுவோம், அதெல்லாம் இல்லை. அவர் என்ன நினைச்சாரு? என் பிறவி கடமை நான் செய்யணும், இது உன் பிறவி கடமை, நீ செய்யணும். நான் செய்து கொண்டிருப்பது என் பிறப்பின் பெருங்கடமை, நான் செய்கிறேன். நான் ஏன் என் பிறந்த இனம் அடிமையா இருக்கு தெரிஞ்சிட்டேன், விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா என்னோட இந்த முடியல, எனக்கும் பின்னாடி என் சந்ததி வருது. அதை இந்த நிலையில் நான் விட்டு செல்ல முடியாது.
அப்ப எப்படிப்பட்ட நாட்டை, ஊழல் லஞ்சம் இல்லாத, பசி பஞ்சம் இல்லாத ஒரு தேசத்தை அவன் கையளிக்கணும். புரியுதா? உனக்கு என்ன இருக்கு, என்ன இருக்கு, நீ என்ன செய்ய போறாய் சீமான் அப்படின்னா, படிக்க கல்வி, பார்க்க நல்ல வேலை, பார்க்க வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், குடிக்க தண்ணீர், தூய தண்ணீர். நீ குடிக்கிறது தண்ணீர் இல்லை, விஷம். படிக்க கல்வி, குடிக்க தண்ணீர், பயணிக்க பாதை, பார்க்க நல்ல மருத்துவம். நல்ல மருத்துவம்னா முதல் குடிமகனுக்கு என்னவோ அது கடைகோடி மகனுக்கு ஆகச் சிறந்த. எப்படி இதை உறுதிப்படுத்துவ? சட்டம். சட்டம். நாட்டின் முதலமைச்சருக்கு உடம்பு முடியல, அரசு மருத்துவமனையில் தான் படுக்கணும். சட்டம். பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், எவராக இருந்தாலும் அரசு அதிகாரி அரசு மருத்துவமனையில் தான் படுக்கணும். அதுவா உயர்ந்துடும். அரசு பள்ளி கல்லூரி எல்லா அதிகாரிகள், எல்லா அமைச்சர் பெருமக்கள் பிள்ளைகளும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும். படிச்சா அரசு பள்ளி கல்லூரிகளில் படித்த பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டு அரசில் வேலையில் முன்னுரிமை. அப்ப எப்படி தானா மாறும்? மாற்றுவோம். ஏனென்றால் என் தலைவன், உன் தலைவன் காலம் வரும் என்று காத்திருந்தவன் அல்ல, தனக்கால காலத்தை உருவாக்கியவன். இப்ப அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ யாருடைய வாழ்த்துகளுக்கும் பாராட்டுகளுக்கும் வேலை செய்யாதே. நீ மக்களுக்கானவன், மக்களின் கருத்துக்கானவன் அல்ல, மக்களின் நலனுக்கானவன். நீ அவன் பாராட்டுவான், இவன் வாழ்த்துவான். நான் இன்னைக்கு சொல்றேன், உனக்கு ஒரு சத்தியம் அண்ணன் சொல்லித்தரேன். உன் வேலை அதிகமாக நீ செய்வது விமர்சிக்கப்படுதென்றால் நீ சரியா செஞ்சுக்கிட்டு இருக்க வேலைய. இதை எப்படி, நமக்கு முன்னாடி ஒரு ஏர் இருக்குல்ல, ஃபிடல் காஸ்ட்ரோ என்ன சொல்றான், நீ போகிற பாதையில் உனக்கு எந்த இடையூறும் இல்லையா, அது நீ போக வேண்டிய பாதை இல்லை, வேற ஒருத்தன் போன பாதை, திரும்பி வான்றான். இப்ப நம்ம போற பாதையில் இவ்வளவு இடையூறு இருக்குன்னா காரணம் என்ன? மிகச்சரியான பாதையில் போற. புரியுதா? சீமான் ஒரு பாலியல் குற்றவாளின்னு கூட்டம் போட்டான்னு இவெல்லாம் போய் அவன் தரான். அதுதான் அவங்க தலைவர் கற்பிச்சது தான், என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்ட்டு. அவங்க ஆளுக தான் நம்ம மேலே. எதுக்கு கல்யாணம் பண்ணுற, எதுக்கு பிள்ளை ஊட்டி பெறுற, அது ஏன் கள்ளக்காதல் நல்ல காதல்ங்கிற, எல்லாம் ஒரே காதல் தான், திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லு. அவன் தான் அங்கே பாலியல் குற்றத்தை பற்றி பேசுவான். ஏன்? அவன் அறிவு அவ்வளவுதான், அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம அதிகாரத்துக்கு வந்து கொந்தன எவனாவது ஒருத்தன் பிள்ளைய வன்புணவு செஞ்சுட்டான், கொலை பண்ணிட்டான், 6 வயசு பிள்ளைய 5 வயசு பிள்ளைய தனியாக போன பொண்ணை தோட்டுட்டாங்க, காட்டிற சொல்லு பார்ப்போம். என்ன செய்வாய் சீமான்? கொன்னுட்டான், என் பிள்ளைய வன்புணர்வு செஞ்சு, அப்படியே போவேன், மரியாதை செய்வேன், எல்லார்ட்டையும் சொல்வேன், அடக்கம் பண்ணாத 1 மணி நேரம் இரு. யார் அவன்? அவனை தூக்குடா, போடுறா, அவனை போட்டு இவனை அடக்கம் பண்ண பிறகு பிள்ளைய அடக்கம் பண்ணுறா, கதை முடிஞ்சிடும். புரியுதா? ஒரே தோட்டா போட்டா எல்லாம் சரியாயிரும். அநீதிக்கு நடக்கும் ஒரு டாட்டா, அக்கிரமத்துக்கு நடக்கும் டாட்டா. எப்படி பேசுறாரு பாருங்கம்மா. இதான்டா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இதான் இப்போல்லாம் பொம்பளை பிள்ளைகளை வெளியில் அனுப்பும்போது பார்த்து போப்பா, பார்த்து போ, கவனமாக போ, சீக்கிரம் வந்துருப்பான்னு. நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கிறேன், ஆம்பளை பசங்களை பார்த்து போப்பா, பொம்பளை பிள்ளைகளை கேலி பண்ணிடாதாப்பா, ஏன்ப்பா கொன்றுவாப்பா, கொன்றுவான், பார்த்து போப்பா. அப்போ தெரியும் பாரு. இங்கே தான் வரும்போது 5ஆம் வகுப்புலேருந்து தற்காப்பு வீரக்கலை கட்டாய பாடம், வாள்வீச்சு, சிலம்பம், துப்பாக்கி சுடுதல் எல்லாம் கற்றுக் கொடுத்துருவேன். கலரி, குங்ஃபு, ஜூடோ, ஈடோ எல்லாம் தொட்டாயின்னு வச்சுக்க, கொன்று பிச்சு பிச்சு போட்டு விட்டுருவேன், பூரா பயிற்சி கொடுத்து விட்டுருவேன். பெரிய கனவு மண்டைகள் இருக்கு. அவ சொல்கிறாள் தூங்க மாட்டான்னு. டேய், இதை அரிச்சிக்கிட்டே இருந்தால் அவனுக்காக தூக்கம் வருமாடா? என்னை கேட்குற எப்பப்போ படிப்பேன்னு. பசிக்கும் போதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி அரிக்கும் போதெல்லாம், மூளை அரிக்கும் போதெல்லாம் படிப்பேன்.
அதுக்கு தீனி போடணும், மூளைக்கும் பசிக்கும்ல. அப்போ என்ன பண்ணணும்? புத்தகத்தை எடுத்து தள்ள வேண்டியதான், எதையாவது போட்டு படிக்க வேண்டியதான், படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுதான் இங்கே. ஆனால் நீங்கள் எல்லாம் சொல்கிறா தூங்குன்னு, நீங்கள் என்னை தூங்க விடுறீங்களான்னு மட்டும் பாருங்கள். அண்ணன் சொல்கிறத கேட்டு வேலை செஞ்சீங்கன்னா நான் நிம்மதியாக தூங்கலாம். அப்படி இல்லையே, எங்கால எப்படி படிப்பிப்பார் தெரியுமில்ல? உறங்காதீர்கள், எழுங்கள், எழுந்து ஓடுங்கள், நாம் அடிமை, விடுதலை பெறுவர ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் உறங்கலாம், யாரும் நம்மளை எழுப்ப மாட்டார்கள். எப்போது? மரணத்துக்கு பிறகும்பாப்ல. அப்போ என்ன சொல்கிறார்? சாகிற வர ஓடிக்கிட்டான்றாப்ல. அதுதான் இப்போ நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கூப்பிட்டா என்னடா தம்பி அப்படின்னா, அண்ணே கொஞ்சம் வேலையாக இருக்குண்ணே, அண்ணே கொஞ்சம் வேலையாக இருக்குண்ணே. என்கிட்ட சொல்கிறது காரணம் என்ன? உனக்கு ஒரு வேலை இல்லாத வெட்டி போய் நீ தான் எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குன்னு சொல்ல வரான். யார் யார் சொன்னதுன்னு தெரியும். அது கொஞ்சம் வேலையாயிருச்சு, கொஞ்சம் வேலையாயிருச்சு அப்படிமா. சரி, நம்ம தான் வேலை இல்லாமல் திறம் போல இருக்கு அப்படின்னு. அதனால் நம்ம கனவு என்ன? என் தம்பி கார்த்திக் கூட, இடும்பவனம் கார்த்திக் கூட சொன்னாப்புல, நமக்கு ஒரு கனவு இருக்குது. பயணிக்க பாதை, எரிக்க தடையற்ற மின்சாரம், தூய குடிநீர், நஞ்சில்லாத உணவு. நம்ம காற்றை சுவாசிக்கவில்லை அன்பு பிள்ளைகளே, கந்தக தூசை சுவாசித்து கொண்டிருக்கிறோம். சுவாசிக்க நல்ல காற்று, எல்லாம் எல்லாவற்றையும் நம்ம பிள்ளைகள் குடிக்கணும். படிப்பு, அதுக்கேற்ற வேலை. அப்போ என்ன பண்ணோம்? வேற ஒரு நாட்டை உருவாக்கணும். அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம்? நாங்கள் ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல, அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள், புரட்சியவாதிகள். இந்த கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல, இந்த கட்டடத்தையே இடித்துவிட்டு மறு கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள். அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம், அமைப்பே மாற்றம். அதுக்கு இது நேரம் இல்லை, நிறைய விளக்கி பேசுவேன், பின்னாடி பேசுவேன், தேர்தல் காலத்தில் பேசுவேன். அரசியல் மாற்றம். என்ன அரசியல்? இந்த கட்சிகள் செய்வது தேர்தல் அரசியல், மக்கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். தேர்தலை மட்டுமே கவனத்தில் வேலை செய்வார்கள். நாம் செய்வது மக்கள் அரசியல். தேர்தல் அரசியல் செய்வோம். என்ன செய்வான்? தெருவிலே கூட்டி வைத்து அவர்கள் ஆட்சியிலே செய்வோம் என்று சொன்னார்களே, செய்தார்களா? நாங்கள் பொங்கலுக்கு 5000 கொடுத்தோம், அவர்கள் கொடுத்தார்களா? இது தேர்தல் அரசியல். நாம் மரம், மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம். மழை பூமி தாயின் முளை, அவை இல்லை என்றால் ஏது மண்ணிற்கு மழை, அதை பாதுகாக்க உழை, நம் அரசியல். கடல், நம் தாய், நம் தாய், அவள் இல்லாது ஏது மழை, அதை பாதுகாக்க வேண்டும். ஆறு, ஆறு பூமி தாயின் இரத்த நாளங்கள். மண், மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். இது என்ன அரசியல்? மக்களுக்கான அரசியல். அவர்கள் செய்வது வணங்குகிற சாமி, நாம் செய்வது வாழுகிற பூமி. இருகையையும் விரித்து நிற்கிறனே, இதைவிட பன்மடங்கு தூரம். திருப்புறம் குன்றத்தில் ஏற்படுகிற பிரச்சனையை, நிகழ்கிற பிரச்சனையை திட்டமிட்டு இவர்கள் உருவாக்கி நகர்த்துகிறார்கள், வாக்கை குறிவைத்து. எவ்வளவு பெரிய கேவலம் இது! புரட்சி பாவலர் கேட்கிறார், மதத்திற்காக மனிதனா, மனிதனுக்காக மதமான்? சட்டைக்காக உடலா, உடலுக்காக சட்டையா? காலுக்கு செருப்பா, செருப்புக்கு காலா? எல்லாமே மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இவன் எதற்கு சாகிறான்? எதை பிரச்சனையாக்குறான்? அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்களே, அருமை பிள்ளைகளே, இந்த பூமியில் இருப்பது எல்லாம் இயற்கை. மனிதனால் எது மனிதனால் உருவாக்கப்படவில்லையோ அவை எல்லாமே இயற்கை. மனிதனால் உருவாக்கப்பட்டதற்கும் மூலம், அடிப்படை இயற்கை. இப்ப இந்த கட்டடம் மனிதன் உருவாக்கியது, ஆனால் அதற்கு மூலப்பொருள் யார்? இயற்கை. அவதந்த மண், அவதந்த கம்பி, அவதந்த சிமெண்ட், அவசந்த சாந்து, எப்படி அவதந்த கற்கள். அப்ப மனிதனால் படைக்கப்பட்டதற்கும் காரணம் அவளேதான். இந்த ஒளி வாங்கி மனிதனால் படைக்கப்பட்டது. மூலப்பொருள் என் தாய் தந்தது.
இந்த உடை மனிதன் தயாரித்தது, மூலப்பொருள் அவ தந்தது, எல்லாமே தந்தவள் இந்த தாய். இவன் சாமியை காப்பாத்த நிற்பான், இவன் மதத்தை காப்பாத்த நிற்பான், நம்ம மனிதத்தை காப்பாத்த நிற்போம். அவன் பூமியை காப்பாற்ற வரமாட்டான். திருப்புறங்குன்றத்திலே இருக்கிற கோயிலில் அந்த சமாதியில் வழிபட வேண்டும் என்று மோதிக்கொண்டிருப்பான். பக்கத்தில் 6 கிலோமீட்டரில் மலையை வேரோட வெட்டி குவாரின்னு போய் கொண்டிருப்பான். அதுக்கு வரமாட்டான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிறான். அந்த குன்றில் இல்லையா என்றால் பதில் சொல்ல மாட்டான். ஹீரா என்கிற மலையில்தான் நபிகள் நாயகம் அவர்கள் திருவருள் பெற்றார்கள், ஏக இறைவன் அருள் பெற்றார்கள். அந்த மலை இந்த மலை இல்லையா சொல்ல மாட்டான். பலாயிரம் பிரசங்கங்களை, மலை பிரசங்கங்களை இறைமகன் இயேசு மலை உச்சியில் நின்று மலை மேல் நின்று பேசினார். அந்த மலை இந்த மலை இல்லையா வரமாட்டான். இவனுக்கு எப்படின்னா, நீ நல்லா கொஞ்சிக்கணும், இந்த கிறிஸ்தவர் இஸ்லாம் திமுக தான் பாதுகாப்பு இங்க குவிகிறான், இந்த இந்து எல்லாம் பிஜேபி தான் எங்களுக்கு பாதுகாப்பு இங்கே குவிகிறான். இப்ப நம்ம பாடு இருக்க, டே பாவிகளா, இந்த சாராய கடையில் கூடுற மாதிரி, திரையரங்கில் கூடுற மாதிரி விரண்டு இந்த பக்கமே கூட்டிட்டு இருப்பான். இவனை சரி பண்றது இருக்க பெரிய போர். ஏனென்றால் மதம் பெரிது என்று இவர்கள் நினைக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர், என் அன்பு தம்பி தங்கைகளே, தான் வாழுகிற நாட்டை விட சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே, ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாதுங்கிறார். நீங்க ஒரு மிகப்பெரிய பொறுப்பை சுமந்து கொண்டு களத்திலே நிற்கிறீர்கள். இதில் பொறாமைக்கு வேலையே கிடையாது. நான் பெரியவன் நீ பெரியவன்கிற எண்ணத்துக்கு வேலையே கிடையாது. அடிமையில் பெரிய அடிமை சின்ன அடிமைக்கு பேச்சே கிடையாது. நீனும் அடிமை நானும் அடிமை, அதில் என்ன உயர்ந்த அடிமை தாழ்ந்த அடிமை கிடையாது. அதை தகர்த்திரு. நான் சொல்றதான் கேட்கணும். அது அம்மா சொன்ன மாதிரி தனியாக தான் போய் கட்சி ஆரம்பிக்கணும். நீ தனியாக தான் போய் தொடங்கிக்கணும். கட்சியில் நான், கட்சிக்காக நான், இங்கே நில்லு. கட்சியே நான், எங்கேயோ போய் நில்லு. விளங்குதா? சாதி வேணுமா போயிரு, சாதிக்க வேணுமா இங்கே வா. மதம் வேணுமா போயிரு, மனிதம் வேணுமா இங்கே வா. திராவிடனா எங்கிட்ட போ, தமிழனா எங்கிட்ட வா. இதான் இங்க இருக்க கோட்பாடு. போட்டு குழப்பிக்காத. பக்கத்தில் உட்கார்ந்து துரோகியா இருப்பதை விட எதிர்த்து நின்று எதிரியாரு, அது மேன்மையானது. இப்ப அண்ணன் இங்க நிக்கிறது, இந்த திமிருக்கு நிக்க காரணம் என்ன? காரணம் என்ன? எனக்கு கற்பித்த தலைவன், நான் படித்த தத்துவம், எனக்கு பின்னால் லட்சக்கணக்கா என் தங்கைகள் தம்பிகள் நிற்கிறார்கள் என்கிற திமிர் அல்ல. லட்சக்கணக்கான என் தம்பி தங்கைகளுக்கு முன்னால் பிரபாகரன் மகன் நான் நிற்கிறேன் என்கிற திமிர் தான். இப்ப நீ இல்ல, நீங்க எல்லாம் போயிட்டீங்க, விட்டு போயிருவேன்னு நினைக்காத. ஒரு ஆளா மறுபடி காரை நிறுத்தி மேலே ஏறிட்டா கத்திக்கிட்டு தட்டிட்டு இருப்பேன். அந்த அந்த இதெல்லாம் பேசக்கூடாது. யாரை கேட்டு வேட்பாளர் போட்டார், அவரை கேட்டு வேட்பாளர் போட்டார், சொல்றதுக்கு வேலை செஞ்சா பாரு. எறும்பு மாதிரி வேலை செய், ஒரே முளையா இயங்க பாரு. தகுதி இல்லாத ஒரு பிள்ளையை நிறுத்திருக்கேன்னு எவனாவது சொல்றா பார்ப்போம். அதனால பிள்ளைகளுக்கு கற்பிப்பேன். நம்முடைய கோட்பாடு, ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும். படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. இதுக்கு என்ன வழி? எளிய சுமை, இனிய பயணம். எப்படி? வேலையை சிறிதாக்கு, வெற்றியை எளிதாக்கு. எப்படி ஆக்குவாய்? நீ எங்கு வாக்கு செலுத்துகியோ அங்கே நீயே தலைவன், நீயே வேட்பாளர். உன்னுடைய இலக்கு, என்னுடைய இலக்கு, என் வாக்ககத்தில் வெற்றி வாக்கு. அதான் என் தம்பி சொல்றான். நான் பிறந்த மண்ணில் வீராணத்தில் என் வாக்ககத்தில் வெற்றி வாக்கு. அதை ஒவ்வொரு மகனும் தொட்டுட்டால் நாடு நம்மகிட்ட. என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் கனவு, உங்கள் இலக்கு, நம் இலக்கு நாட்டை வெல்ல வேண்டும்.
முடியவில்லை. உன் தொகுதியை வெல்ல வேண்டும். எப்படி? திருச்சி, துறையூரை நான் வெல்ல வேண்டும். கரூர், நான் கிருஷ்ணராயபுரத்தை வெல்ல வேண்டும். நாட்டை வெல்லணும். முடியல, என் தொகுதியை வெல்லணும். நாட்டை வெல்லணும், முடியல, ஆவடியை நான் வெல்லணும். அங்க இருக்க தளபதிகளுக்கு பொறுப்பு. முடியல, என் வாக்ககத்தில் நான் வெல்லணும். இப்படி ஒவ்வொரு தளபதியும் தலைவன் நின்று அவன் வாக்ககத்தை வென்றால் நாட்டை வென்றோம். இதுதான் இங்கே தொகுதி வென்றும் நாடு வென்றும். போட்டு குழப்பிக்காத. இதைத்தான் மார்ட்டின் லூதர் கிங் சொல்றான், மொத்த படிக்கட்டையும் பாட்டு மலைச்சு நிற்காத, நம்பிக்கையோடு முதல் படியில் ஒரு அடி எடுத்து வை. அதை தான் இப்போ நான் செய்கிறது. இதுதான் எளிய சுமை இனிய பயணம், வேலையை சிறிதாக்கு வெற்றி எளிதாக்கு. இதை கடைப்பிடிச்சிரு. இப்போ நமக்கு முன்னாடி எல்லாரும் துண்டை போட்டு போயிடுவான், அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவான். அவர் சொல்கிறாரு அது மாதிரி பண்ணுன்றான். செய்யணும். அதை நன்கு கவனித்து கொண்டு இந்த தேர்தலில் அன்பு பிள்ளைகள் களத்தில் நிற்கணும். நமக்கு இருக்கிற பெரியது இந்த பொதுக்குழுவின் நோக்கமே பிப்ரவரி 21 நடக்கிற மாநாடு தான். 26 தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டியது எவ்வளவு பெரிய முக்கிய முதன்மையானதோ, எப்படிப்பட்ட ஒரு தேசினத்தின் பெருங்கனவோ, அப்படிப்பட்ட ஒன்று பிப்ரவரி 21 நடக்கிற மாநாடு மாபெரும் வெற்றிகர மாநாடாக நடக்க வேண்டியது. அதனால தான் ஐயா பாரதி செல்வன் குறிப்பிட்டது போல, நாம் தமிழர் கட்சி மாநாடு அல்லாது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. நீ எங்கேயும் இருக்கலாம். நாம் தமிழர் என்பது ஒரு கட்சியின் பேர் அல்ல, அது பெருமை மிக்க நாம் பிறந்த இனத்தின் அடையாளம். அதனால்தான் இது இனத்தின் திருவிழா. எல்லோரும் கூடுவோம். குடும்பம் குடும்பமாக கூடுவோம். கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம். கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். அங்கே ஒருத்தர் 2 பேர் தொகுதியில் வண்டி அது வரதெல்லாம் வச்சுக்க கூடாது. அங்கே தனித்தனியாக கட்டியிருப்பேன். ராமநாதபுரம், ராமநாதத்துக்கு தனி இது இருக்கும். அதில் 4 தொகுதினா 4 தொகுதிக்கும் தனித்தனியாக கட்டாக இருக்கும். அன்னைக்கு தெரிஞ்சிடும், அன்னைக்கு இவன் சரி இல்லை, அவன் சரி இல்லை, இவன் சரி இல்லைன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? தேர்தலை எழுத வச்சு திருத்தும் போது தெரிஞ்சிடும்ல, எவன் படிச்சிருக்கான் எவன் படிக்காம தெரிஞ்சிருக்கான்னு அன்னைக்கு தெரிஞ்சிடும்ல. அப்போது என் அன்பிற்கு நீ அறிவு சொந்தங்கள் உங்களுக்கு சொல்கிறேன், இது ஒரு வெறி, இது ஒரு போர். எப்படின்னா, நான் மட்டும் இல்லை, என் மனைவி, என் மாமியார், என் மைத்துனர், என் தம்பி, என் தங்கச்சி, என் அம்மா, எங்கள் அம்மாச்சி, எங்கள் பாட்டி உட முடியாமல் மருத்துவமனையில் கூப்பிட்டு ஸ்ட்ரெச்சரில் வச்சாது கொண்டு தான் அங்கே படுக்க வச்சிரு. ஏன்னா அங்கே ஆம்புலன்ஸ் இருக்குது. அது எனக்கு பேச்சு கிடையாது. ஏன்னு இது கட்சிக்கான வெற்றி இல்லை, இனத்திற்கான வெற்றி, உன் பரம்பரைக்கான வெற்றி, வருங்கால தமிழ் சமூகத்திற்கு தலைமுறைக்கான வெற்றி. எதுவும் இல்லை. உனக்கு நீர் இல்லை, சோறு இல்லை, காற்று இல்லை, மழை இல்லை, ஒன்றும் இல்லை. படிப்பு இல்லை, படித்தா வேலை இல்லை, தெருவில் நிற்கிறான். யார் நிற்கிறான்? படித்த வாத்தியார் நிற்கிறான். படிப்பிக்கிற வாத்தியாரே வேலை இல்லாமல் நிற்கிறான். அப்புறம் படிக்கிற மாணவன் எங்கே நிற்பான்? சாராய கடையில் தான் நிற்பான். பின்னி என்ன பண்ண? படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. விளங்கிச்சா? எப்படி கொடுப்பாய் சீமான்? அதை நம்ம சொன்னா வேமா போய் அவன் செஞ்சுட்டு இருப்பான். புரியுதா? அதனால அதை விடு, அது உன் வேலை இல்லை, அண்ணன் வேலை. நீ செய்ய வேண்டியது, இன்னையிலிருந்து போய் மாநாட்டுக்கு அண்ணன் அழைப்பை எழுதி வச்சிருக்கேன். என் கைப்பட 2-3 கடிதம் இருக்கு. அந்த கடிதங்களை வாங்கி சொந்தக்காரனை புறம் எடு. தங்கச்சி கல்யாணம், இல்லை தம்பி கல்யாணம், உனக்கு கல்யாணம், பிள்ளைக்கு காது ஊத்து, புது வீடு கட்டி போகிற, இதுக்கு எப்படி அழைப்பு இதில் கொடுப்ப? அப்படி கொடு. ரொம்ப முக்கியமானலாம் காசு இருந்தால் 101 ரூபா வச்சு கொடு, வெத்தலை வாக்கோட. முடியலையா
ஒரு 11 ரூபா கேட்டேன், 10 ரூபா இருக்காடான்னு கேட்டேன், இருக்குன்னா இங்கே 11 ரூபா இல்லை 20 ரூபா 21 ரூபா வச்சு கொடு. இல்லைன்னா இந்த பத்திரிக்கை யார்கிட்ட கொடுக்க போறிய அழைப்புதல் அவர்கிட்ட, ஐயா ஒரு 50 ரூபா கொடுங்கய்யா வாங்கி அதையே அவர் வெத்தலை கூட வச்சு, ஐயா எப்படியாவது வாங்கய்யா, நான் வேற கட்சி எந்த கட்சியிலையும் இருந்து தொலைங்கய்யா, இந்த கூட்டத்துக்கு ஒரு தடவை வாங்க. ஏன் மாநாடு என்றால் எப்படி நடத்த வேண்டும் என்று கற்றுக்கொள்வதற்காக வாருங்கள். கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுங்கு அதை கற்றுக்கொள்ளவாது வாருங்கள். அரசியல் அது எப்படி இருக்கணும், பிரபாகரன் உடைய மக்கள் இராணுவம் எப்படி இயங்குது அதை பார்க்கவாது வாங்க. தயவு செய்து வாங்கன்னு கூட்டிட்டு வா, எல்லாரையும் கூட்டிட்டு வா. கோயில் திருவிழாவுக்கு எப்படி கூடுவோம் அப்படி இனத்தின் திருவிழாவுக்கு எல்லாரும் கூடுவோம். விட்டுறாத, வீதி வீதியா போ. படித்தவன் படிக்காதவன் நண்பன், கல்யாணம் பண்ணா அவங்க மாமா மாமியார், இல்லைன்னா காதலிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணு, அந்த பொண்ணு அவங்க சொந்தக்காரன், எல்லாத்தையும் கூட்டி வா. விட்டுறாத விட்டுறாத. கையில் காலில் விழுவியோ என்ன பண்ணுவியோ தெரியாது, கூட்டிட்டு வந்துரு. ஏன் ஏன் ஏப்பா சினிமாவுக்குத்தான் கூட்டம் கூடும்னு இல்லை, நல்ல சித்தாந்தத்திற்கும் கூடும். நடிகனை நேசிக்கிற கூட்டம் தான் பெருசுன்னு இல்லை, நாட்டை நேசிக்கிற கூட்டமும் பெருசு. பணத்தை விடவும் இனமும் அது மானமும் பெரிது என்று நினைக்கிற கூட்டம் இங்கே பெரிது என்று காட்டணும்னா நீ திரண்டு தான் தீரணும், குவிஞ்சு தான் தீரணும். அந்த மாநாட்டிலே 234 வேட்பாளரையும் வைத்து அறிவிக்கிறோம். 117 பெண்கள், 117 ஆண்கள். ஒரு வேட்பாளன் சோட கிடையாது. நீ அவனை நிறுத்து இவனை நிறுத்து, நீ எனக்கு முன்மொழிந்தால் அவனுக்கு வாய்ப்பே இருக்காது. நீ பேசாமல் இருந்தால் நான் நிறுத்துவேன். ஏண்டா இந்த நாய் வேட்டையாடி முயலை பிடிக்கும்னு கணிக்க முடியாத நான் ஒரு வேட்டைக்காரனா சொல்லு. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அதன் கண் விடல். எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி நாங்கள் படிப்பிச்சிருக்கேன், நீ எனக்கு புதுசாக படிப்பிக்கிற, இது தெரியாதா? அத்தனை தளபதிகள் இருக்கும்போது ஒரு கால் இல்லாத பால்ராஜ ஆணையரவை அடிச்சு பிடின்னு கொடுத்துருக்கான்னா அப்போ கணிச்சிருக்கான் பாரா, ஒற்றை கால் தான்டா, ஒரு கால் தான். அந்த தண்ணிக்குள்ள நடந்து வர காணொலியை பாரு, இந்த கட்ட காலை தூக்கி தூக்கி வச்சு வருவாப்புல. ஏன்? அவன் மேல இருக்க நம்பிக்கை. அத்தனை பெண் போராளிகள் இருக்கும்போது ஒரே ஒரு மகள், கரும்புலி மகள், அங்கே இருக்க நீ போய் அடிச்சு தாக்கு மகளேன்னு ஒற்றை மகளை அனுப்புறான்னா காரணம் என்ன? அவன் கணிப்பாளன், அவன் மகன் இவனும் கணிப்பான். உம்மா இது ஒன்று போய் அவர் நிறுத்தி ஒன்று, ஒரு விதை நான் விதை சோட போகாது. அந்த விதை வேணா துரோகம் பண்ணிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம், அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இதில் நீ 234 பேரையும் அறிவிக்கணும்டா. 117 பெண்கள், 117 ஆண்கள், எல்லாமே அருமையான பிள்ளைகள். இப்போ என் மகன் முத்து இருந்துடுறான். இவன் என்ன சொன்னான் தெரியுமா? வெளிநாட்டில் வேலை செஞ்சுருந்தான் எங்கள் அண்ணன் பையன். சித்தப்பா பேச்சை கேட்டு ஆடு மாடு வளர்க்க வந்துட்டான். மேல்மருவத்துக்கிட்ட இப்போ தோட்டம் வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கான். தேர்தலில் போட்டி சித்தப்பா நான் ரொம்ப சின்ன பையனாக இருப்பேனே, கட்சியில் ரொம்ப மூத்தவங்களாக இருப்பாங்களே, சீனியர், அவர் மொழியில் சீனியர்லாம் இருப்பாங்களே, கட்சியிலே நீ தான் சீனியர் வாடாத. ஏன்னா இவனை விட சின்ன ஆளுங்கள்லாம் இந்த பேரறிவன் இவனையும் பார்த்தீங்கன்னா இவன் பெரியவனாக தெரியுவான். இப்போ எங்கள் இது யாழினியை பார்த்தீங்கன்னா இவன் பெரியவனாக தெரியுவான். நிறுத்துறம்பாரா அன்னைக்கு தெரியும்டா அவங்களுக்கு எப்படா இவ்வளோ பேரை தேர்வு பண்ணான், அன்னைக்கு தான் எவ்வளோ பெரிய இது கூட்டம்னு தெரியும், எப்படிப்பட்ட அறிவார்ந்த கூட்டம்னு தெரியும். அதில் நீங்கள் பெருமைக்குரியவர்கள். ஏன் நான் பெருமைக்குரியவன்? நாம் பெருமைக்குரியவர்கள். ஏன்? எந்த உலகப்பே ஒரு இனத்திற்கும் கிடைக்காத அற்புதமான ஆகச்சிறந்த தலைவன் நமக்கு கிடைச்சிருக்கான். அந்த தலைவன் காட்டிய வழியில் அவன் கற்பித்த தத்துவத்தை தூக்கி கொண்டு தமிழ் தேசியனத்தின் உரிமை, மீட்சி, விடுதலை, பாதுகாப்பான பெருவாழ்வு என்ற நோக்கிலே போய்கொண்டிருக்கோம். நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்கு. தமிழ் சமூகத்தில் ஆதி தொல்குடிகளிலேயே பழங்குடி பிள்ளைகளுக்கு பொது தொகுதி, 2 தொகுதி, எஸ்டிக்கு பொது தொகுதி கொடுக்குறோம். தாழ்த்தப்பட்ட இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட எஸ்சி பட்டியலில் பறையர், தேவேந்திரர்
அவன் இந்த சாதி இழிவை தொடக்க கிறிஸ்தவத்தை ஏற்றிருந்தானா பொது தொகுதியில் தான் நிற்க முடியும், சிறப்பு தொகுதியில் நிற்க முடியாது. எப்படி பாரு அடக்குமுறை, பாரு எப்படி கொடுக்குது பாரு. எந்த இழிவை தொடக்க அவன் போனானோ அந்த இழிவை தொடக்க விட மாட்டேங்குது. அப்ப என்ன பண்றது? பொது தொகுதியில் நிறுத்துறான், வாடா நீ நில்றா அப்படின்னு. வேளார், உனக்கு தெரியும் வேளார், கைவினை கலைஞர் வேளார், நம்ம குளத்தில் குயவர்னு சொல்கிறோம். அவனுக்கு இதுவரை சீட்டு கொடுத்ததில்லை இந்த திராவிடன். முற்போக்கு எல்லாம் பண்ணிட்டு கேடுகட்ட பிற்போக்குவீங்க. இவன் ஒருத்தன் கூட சீட்டு கொடுத்ததில்லை. மருத்துவர் குலத்தை முடிதிருத்துற நாவிதராக இருக்கிற மருத்துவர் குலத்துக்கு ஒருத்தன் கூட சீட்டு கொடுக்கல. தச்சருக்கு கொடுக்கல, ஆசாரிக்கு தச்சர், பண்டாரத்துக்கு கொடுக்கல, வண்ணாருக்கு கொடுக்கல. எவனவெல்லாம் தமிழ் குடிகளோ தூய தமிழ் குடிகளோ எவனையுமே அங்கீகரிக்கல. அப்ப என்ன செய்து? தமிழ் தேசிய அரசியல் தேடி தேடி அந்த பிள்ளைகளை களத்திலே நிறுத்தி பின்னின்று வேலை செய்து தள்ளுது. என்ன கொடுமைனா நம்ம பிள்ளைகளுக்கு இன்னும் துணி வர மாட்டேங்குது. படித்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அச்சம் இருக்கு. அரசியல் இல்லாமல் வாழ்க்கை இல்லைங்கிற அறிவு புரிதல் உங்களுக்கு வரணும். இல்லைன்னா சும்மா தேவையில்லாமல் கண்டவன்லாம் போயிடும். கற்றவன் தான் மற்றவனுக்கு வழிகாட்டணும். கற்றவன் விலகினா கயவன் நிரப்பிடுவான். வெற்றிடத்தை காட்டு நிரப்புங்கிற மாவோ. அப்போ கற்றவன் நிரப்பினா கயவன் நிரப்பிடுவான். அப்போ கொலைகாரன் கொள்ளக்காரன் திருடன் நிரப்பிடுவான். ஒரு அப்பா ஒரு தங்கச்சியை தேர்தலில் நிறுத்துறது கேட்டேன். படித்து கல்லூரியில் பேராசிரியராக இருக்குது. இல்லைப்பா பிள்ளையை கட்டி கொடுக்கணும்ப்பா, அது வாழ போகிற பிள்ளைன்ட்டாப்ல. இப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அப்பா நீ என்ன கொடுப்ப தங்கச்சிக்குன்னு? 100 ரூபாயும் போடுவப்பா, கார் ஒன்று வாங்கி கொடுப்பேன், ஒரு வீடு ஒன்று வாங்கி கொடுப்பேன், அதுக்கப்புறம் எல்லாம் சொத்து பத்தெல்லாம் எழுதி வைப்பேன் அப்படின்னு. சரி, மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுப்பா, பிள்ளைக்கு இதெல்லாம் கொடுத்துருவேன். காவாலி பையன் அயோக்கிய போயிட்டு நாட்டை கொடுத்துட்டீங்கன்னா பிள்ளை இப்படி போய் நல்லா வாழும்னு கேட்டேன். அதுக்கப்புறம் பேச்ச காணாம். அவருக்கு புரியுதா? நாட்டை ஆள்பவன் அயோக்கியனாக இருந்தால் நீ என்ன செய்தாலும் எப்படி வாழ்வ? அவன் மின் கட்டணத்தை உயர்த்தி, சொத்து வரியை உயர்த்தி, அரிசி பருப்பு விலை ஏற்றி விட்டானா எங்கிட்டு போய் பிள்ளை வாழும்? எங்கிட்டு வாழும்? இது ஒரு கேடுகட்ட நாடாடாது. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்கும்டா. படிக்கிற பிள்ளை இவன் கட்டின பள்ளிக்கூடம் தான்டா. இடிஞ்சு விழுந்து செத்தா காசு கொடுக்காதுடா. நாட்டை பாதுகாக்க எல்லையில் நின்று போரிட்டு செத்து ஒரு வீர மரவன் நானும் வீரம் வந்தால் ஏற்று பார்க்காதுடா. குடிச்சு செத்தா கொடுக்கும்டா. நடிகனை பார்க்க போய் செத்தா கொடுக்கும்டா. கொடுக்காதுடா. அது இதை தலைகளாக மாற்றணும்னா ஒன்றே ஒன்று தாண்டா இருக்கு. தமிழ் தேசிய அரசியல் வெற்றி பெறுவது தவிர வழி கிடையாது. தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சிங்கிறார் தாத்தா. தமிழ் மீட்சியுற வேண்டும், தமிழர் எழுச்சியுற வேண்டும். தமிழ் மீட்சியுற தமிழர் ஆட்சி அரியணை வர வேண்டும். இதுக்கு வேலை செய்யணும். என் பிள்ளைகள் ஒற்றுமையாக நின்று வேலை செய்யணும். நீ எவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான், நீ உன் வாக்ககத்தில் வேலை செய்யாத இடையூறு இருக்கா? அப்போ சொல், எனக்கு தகவலே கொடுக்கறது இல்லை அப்படின்னு. இதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ கட்சியில் நீ இல்லை, கட்சியில் என்ன நடக்குதுன்னு இல்லை. பொது அறிவிப்பு கொடுக்குது இங்கே பொதுக்குழுன்னு. பொது அறிவிப்பு தெரியுது. ஜனவரி 3 மயிலாடுதுறையில் மன்னார்குடியில் கூட்டம்னு தெரியுது. மயிலாடுதுறையில் கூட்டம்னு தெரியுது. அவ்வளோதான் சொல்ல முடியும். பிப்ரவரி 21 திருச்சியில் மாநாடு. நீ என்ன பண்ணுவே தெரியாது. அண்ணே வண்டி கிடைக்கல, கட்டுச்சோரை கட்டி கருவாடை சுட்டுக்கிட்டு கூட கால்நடையாக கூட வா, இல்லை வாடகைக்கு மிதிவண்டி வாங்கி மிதிச்சுக்கிட்டாது வா. நீ வந்துரு, அண்ணன் உனக்காக காத்திருப்பேன். நீ எப்படியாவது இந்த இடத்துல கூடி அந்த பாய்ச்சலில் அந்த பேரழிச்சியோடு தேர்தல் களத்தில் பாயிரும். அது போர். தமிழ் தேசிய அரசியல் வெற்றிக்கான போர். அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு என்னரும் பிள்ளைகள் களத்திலே நிற்க வேண்டும். நிறைய செய்திகள் பரிமாறினாலும் நேரம் இல்லை. என்ன இப்போ முக்கிய செய்தி தான் மாநாடு. அதுக்கு வந்துருங்க, இப்படி வந்துருங்கன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த பொதுக்குழு. அப்புறம் உங்களுக்கு தெரியும், எல்லாருமே திறம்பட எல்லா கருத்தையும் பேசிவிட்டார்கள். நேரம் அதிகமாகிவிட்டது. நீங்கள் பசியில் இருப்பீங்க. பசிச்சிருக்கணும். நம்மளுடைய கனவு இருக்குது. பசிக்கு பசியை கொடுப்பது, வறுமைக்கு வறுமையை வர வைப்பது, அது இல்லாத ஒழிப்பது. வேலை இல்லை என்ற சொல்லுக்கே இனி வேலை இல்லை என்ற நிலைமையை உருவாக்குவது நம் கனவு. அந்த கனவை உங்களுக்குள் விதைக்கிறேன். நீங்கள் ஒரு மகன் 36 லட்சம் பேரை விளைய வைத்திருக்கிறேன் என்றால் நீங்கள் எல்லோரும் ஆகச்சிறந்த வீரியமிக்க நெல்மணிகள்.
ஒரு நெல்மணி, என் தம்பி சிவராமன் வந்திருக்கான், ஒரு நாற்று, அந்த நாற்று 80 நாற்றாக விரியுது. 20 நெல்மணிகளை ஒரு நாற்று விளைவித்தால் 1200 நெல்மணிகள். நீங்கள் 36 லட்சம் பேர் ஆகச்சிறந்த நெல்மணிகள். ஒரு ஆள் 10 நெல்மணிகளை விளைய வைத்தால் கூட பைந்தமிழ் நாடு நம்ம கையிலே. எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், திரள்வோம் திரள்வோம், பகை மிரள திரள்வோம், திரள்வோம் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே திருச்சியில் திரள்வோம். பிப்ரவரி 21 அந்த மாநாடு என்பது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அந்த எழுச்சி உலகத்தமிழ் பேரினத்திற்கு ஒரு நம்பிக்கை உணர்ச்சி. எனவே அறிவு சமூகமே அணிதிரள்வீர் திருச்சியை நோக்கி. பிப்ரவரி 21 மாநாடு 234 வேட்பாளரையும் அறிவிக்கிறோம். அதற்கு அடுத்து தேர்தல் களத்திலே ஒன்றிணைந்து வேலை செய்ய வேண்டும். உங்களுக்கு எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று கற்பித்து விட்டேன். அதை ஐயா பாரதி செல்வனும் தங்கை ஜெனிஃபர் அவர்களும் தம்பி ஹிம்லர் போன்றவர்களெல்லாம், தம்பி ராம்குமார் எல்லாம் தங்கை வெற்றி செல்விக்கு காஞ்சிபுரத்திலே அதை போல செய்கிறார்கள். தொடர்ந்து அதை முன்னெடுங்கள். பசியோடு இருப்பீர்கள். இதோடு நம் பொதுக்குழுவை முடிப்போம். போய் உணவருந்தி விட்டு பத்திரமாக ஊர் செல்லுங்கள். நீங்கள் ஊர் சென்றீர்கள் என்ற நற்செய்தி தான் எனக்கு மகிழ்ச்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம், நாம் தமிழர். 2026 தேர்தல் களத்தில் வெற்றிவாக சூடப்படும் அண்ணனுக்கு ஆவடி உறவுகள் அதற்கு முன்னோட்டமாக செங்கோல் கொடுக்கிறார்கள். வணிகர் சங்கத்தின் சார்பாக தேர்தலுக்கு நிதி கொடுக்கப்படுகிறது. வணிகர் பாசறை சார்.